கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஜிகே நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. ஜான் ஆரோக்கியசாமிக்கும் ஆதவர்ஜுனாவுக்கும் நான் கேட்குறேன், உங்களுக்கு என்னப்பா இருக்குது உங்ககிட்ட காங்கிரஸ் வர்றதுக்கு? இல்லை காங்கிரஸுக்கு என்ன இருக்குன்னு மாணிக் தாகூர்கிட்டையும் இவர் சோடங்கட்டையும் கேட்குறேன். வாக்கு என்ன யாருக்கும் தெரியாது. காங்கிரஸ் ஒரு கூட்டணிக்கு போகணும்னா அந்த கட்சி பாஜக எதிர்ப்பு கட்சியாக இருக்கணும். விஜய் பாஜகவை எதுக்குறாரா? எதுக்கலையா சார்? எதுக்கல்ல. ஜனநாயகம் படத்தை அடித்து தகர்த்துனது சென்சார் போர்டு. பட்ட அடியை வாங்கிக்கிட்டு ஆடு திருடு போகல, ஆடு திருடு போன மாதிரி கனவு தான் கண்டன்னு பேசிட்டு திடுறாரு. சும்மா கற்பனையிலே வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. அடிச்ச அடி அப்படி. விஜய் வசந்த் அடிச்ச அடி ஜான் ஆரோக்கியசாமிக்கும் ஆதவர்ஜுனாவுக்கும் கிடைச்ச அடி. புரியுதா? ஜான் ஆரோக்கியசாமி விஜய் வசந்த் அடிச்ச அடி. அப்போ நீ சொல்லிப்பாரு, உன்னோட சோனியா காந்தி கிட்டையும் ராகுல் காந்தி கிட்டையும் விஜய் வசந்த் உங்களை எதிர்த்து பேசுறான்னு சொல்லித்தான் பாரு, என்ன நடந்துருன்னு பார்த்துருவோம். எம்பிக்களோ எம்எல்ஏக்களோ திமுக கூட்டணியை விட்டு வெளியேறதுக்கு தயாரில்லை. மல்லிகார்ஜுன கார்கே திமுக கூட்டணி தான் வேணும்னு சொல்லிட்டாரு. 214 fill in the blanks, கோடிட்ட இடங்களை நிரப்பணும் இல்லை, அதுதான் சிக்கல். அந்த சிக்கலில் இருக்கிறவர் தான் விஜய். இவரை வச்சு கருத்து கணிப்புடைய துக்ளக் இதையா பரிதாப கேஸுங்க. 214 போட முடியாதுன்னு வச்சிடலாம். ஏன் கருத்து கணிப்பு எடுக்கிற? ரங்கராஜ் பாண்டே கருத்து கணிப்பு கோச்சிங்க. அதுவும் கருத்து கணிப்பு எடுத்த இடம் எல்லாமே போட முடியாதுன்னு சொல்லிட்டான். அன்னைக்கு நீங்கள் 26 இன்வெஸ்ட் பண்ணி 29 மூழ்கிடுவானே. விஜயால் மக்களவையில் நிற்க முடியாத. மக்களை ஒன்றா அவங்க ராகுல் காந்திக்கு பயந்து படுத்தே விட்டானையான்னு லெட்டர் பேடெல்லாம் இருந்தாங்க, கவுந்தடிச்சு படுத்துட்டுலாம் இருந்தாங்க. மக்கள் நீதி மையத்தை விடவும் இது அமமுகவோட மோசமான நிலைமையில் இருக்காப்லையா? எழுதிதான் ஒருத்தன் கொடுக்கான். நம்ம தான் ஜனநாயகத்தில் அடி வாங்கிக்கிட்டு பேச முடியாமல் இருப்போம். இந்த வார்த்தையை பேசக்கூடாதுங்கிற ஒரு அடிப்படை அறிவு கூட விஜய்க்கு இல்லையே. அப்போ எதுவுமே சொந்த புத்தி கிடையாதா? சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்கள் நம்மோடு பேச இருப்பது அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் தம்பி. காங்கிரஸ் திமுகவுடான பேச்சுவார்த்தை சுமூகமா இல்லை, தாவைக்க பக்கம் மாறுறாங்க, இப்போ அந்த பக்கம் போய்கிட்டு இருக்கு அப்படின்லாம் தகவல் பரவுதா? முழு பின்னணி என்ன சார்? என்ன நடக்குது? ஜான் ஆரோக்கியசாமிக்கும் ஆதவர்ஜுனாவுக்கும் நான் கேட்குறேன், உங்களுக்கு என்னப்பா இருக்குது உங்ககிட்ட காங்கிரஸ் வர்றதுக்கு? இல்லை காங்கிரஸுக்கு என்ன இருக்குன்னு மாணிக் தாகூர்கிட்டையும் இவர் சோடங்கட்டையும் கேட்குறேன். முதல்ல இது தாவேக்கா பலம் நிரூபிக்காத கட்சி. அவங்க விசில் சின்னத்தில் அவங்க கையெழுத்து போடக்கூடிய வேட்பாளர் தான் நிற்க முடியும். காங்கிரஸ் நிற்கக்கூடிய தொகுதிகளில் விசில் சின்னம் நிற்கலாம். 117 117 50-50 2.5 வருஷம் விஜய்க்கு, 2.5 வருஷம் காங்கிரஸுக்குன்னு ஒரு அவங்க ஒரு அக்ரிமெண்ட் போட்டாலோ அந்த 117 காங்கிரஸ் நிற்குதில்ல, அதில் விசில் சின்னம் நிற்கலாம். அப்போ உன்னோட ரேஞ்ச் என்ன? இதுதான் துக்ளக் இதையாவுக்கு தெரியாத ஒரு விஷயம். இதுதான் இந்தியா டுடே மணிக்கு புரியாத ஒரு விஷயம். இதுதான் ரங்கராஜ் பாண்டே திட்டமிட்டே மறைக்கோட விஷயம். நீ அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அல்ல, பலம் நிரூபித்த கட்சி அல்ல, நீ ரெஜிஸ்டர்டு பார்ட்டி தான். ரெஜிஸ்டர்ட் பார்ட்டிக்கு உனக்கு சிம்பிள் கொடுத்துருக்காங்க. நீ அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு தான். கமலஹாசனுக்கும் நினச்சா அவ்வளோ தொகுதியிலையும் இது டார்ச் லைட் சின்னத்தில் நிற்கலாம். தேர்தல் ஆணையம் கொடுத்துருக்கு. அதே மாதிரி தான் உனக்கு கொடுத்துருக்கு. வாக்கு என்ன யாருக்கும் தெரியாது. இந்த ஏட்டு சுரக்கா வாக்கை மோசடித்தனமாக சில கருத்து கணிப்பு ஒரு பொருத்தமற்ற முறையில் 214 போடுவாரங்கிற தெரியாத முறையில் சிலவங்க எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய கருத்தெல்லாம் கற்பனை, இமேஜினரி. அது சுக்லக் இதையா சொன்னாலும் சரி, ரங்கராஜ் பாண்டே சொன்னாலும் சரி, யார் சொன்னாலும் சரி, அது குப்பை கூடையில் தூக்கி போட வேண்டிய விஷயம். அதை நம்பி எந்த கட்சியும் அவங்ககிட்ட கூட்டணிக்கு வருவான்? விஜயை நம்பி யாரும் கூட்டணிக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒன்று, பலம் என்னன்னு தெரியாது, என்ன பலத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாருன்னு யாருக்கும் தெரியாது. ஒன்றாச்சா? அடுத்து காங்கிரஸ் ஒரு கூட்டணிக்கு போகணும்னா அந்த கட்சி பாஜக எதிர்ப்பு கட்சியாக இருக்கணும். ஓகே. விஜய் பாஜகவை எதுக்குறாரா? எதுக்கலையா சார்? எதுக்கல்ல. ஜனநாயகம் படத்தை அடித்து தகர்த்துனது சென்சார் போர்டு. பட்ட அடியை வாங்கிக்கிட்டு ஆடு திருடு போகல, ஆடு திருடு போன மாதிரி கனவு தான் கண்டன்னு பேசிட்டு திடுறாரு. அந்த வடிவேல் ஒரு காமெடி வரும்ல, பஞ்சாயத்து காமெடி, அந்த மாதிரி ஜனநாயகம் படம் யார் சொன்னா ரிலீஸ் ஆகலன்னு. கேரளாலாம் படம் ரிலீஸ் ஆகிடுச்சு, அங்கே ஆந்திராவில் ரிலீஸ் ஆகிட்டுன்னு
சும்மா கற்பனையிலே வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. அடிச்ச அடி அப்படி. அந்த அடிச்ச அடிக்கு பிறகு என்டிகே காரனே நக்கல் அடிக்கிறான். இப்போ இது டிவிகேல உள்ள அனைத்து சகோதரர்களுக்கும், டிவிகேல உள்ள ஆதவ அர்ஜுனாவுக்கும், டிவிகேயோட அட்வைசர் ஜான் ஆரோக்கியம் சாமிக்கும், தம்பி தம்பி தம்பிமார்கள் விக்னேஷுக்கும், தம்பிமார்கள் அந்த ஒரு பிராமின் பையன் ஒருத்தன் பேர் வர மாட்டேங்குது அவனுக்கும், லயோலா ஓனர் லயோலா மணிக்கும், ராஜ்மோகனுக்கும், ஏன் ஜோசப் விஜய்க்கும், அவர் தானே நான் திமுக ஜெயிக்குன்னு சொன்னதும் புள்ளி வரத்தை சொல்கிறத கண்டு தீவில மிச்ச மாதிரி அவ்வா வாணி பதறாரு. இன்றைக்கும் சொல்கிறேன் யார் திமுக தான் வெற்றி வாய்ப்பு. அப்போ இவங்களுக்கு நான் கேட்குற ஒரே விஷயம், 2025 நீங்கள் ஏன் பட்ஜெட்டை எடுத்து கருத்து சொன்னீங்க, மத்திய பட்ஜெட்டை எடுத்து கருத்து சொன்னீங்க, நிர்மலா சீதாராமனை ஏற்றி ஏன் கருத்து சொன்னீங்க, ஃபினான்ஸ் மினிஸ்டரை எடுத்து, இப்போ மட்டும் நீங்கள் பட்ஜெட்டை பற்றி ஏன் சொல்லாமல் இருக்கீங்கன்னா ஜனநாயகத்தில் நீங்கள் வாங்கின அடி. அப்போ உங்களுக்கு பிஜேபி எதிர்க்கக்கூடிய சக்தி இல்லை. ஆரம்பத்தில் நீங்கள் ஓட்சோரிக்காக ராகுல் கைது செய்யப்பட்டதெல்லாம் வலியை போய் காங்கிரஸ் கூட்டணி வந்துருன்னுட்டு எக்ஸ் தளத்தில் பதிவிட்டீங்க. அதுக்கு பிறகு நேஷனல் கராடில் ஒரு ரிலீஃப் கிடைக்கும் போது ஸ்டாலின் தானே அதுக்கு வரவேற்று பதிவிட்டார். பாராளுமன்ற இதுக்கு ஸ்டாலின் தானே வரவேற்று பதிவிட்டார். அப்போ விஜய் அதிலே மடங்கிட்டாரு, படுத்துட்டாரு. விழுந்தே விட்டான் ஐயா, படுத்தே விட்டான் ஐயா. அந்த ரேஞ்சு இந்த சில காமெடி கதாநாயகர்களோட நிலைமை இது. என்எஸ் கிருஷ்ணன் துரைராஜும் ஸ்ரீலங்கா வானொலி நிலையத்தில், இலங்கை வானொலி நிலையத்தில் போடுவான், அடிப்பியா அப்பம் மவனே சிங்கண்டா. என்எஸ் கிருஷ்ணன் அடிச்சுக்கிட்டே இருப்பான், இவன் அடிப்பியா அப்பம் மகனே சிங்கண்டான்னு சொல்கிற மாதிரி கரேஜ் கரேஜ்ன்னு ஒரு கூட்டத்தில் ஜான ஆரோக்கியசாமி வச்சு எழுதுறான். கேவலமா இல்லை, அசிங்கமா இல்லை, அசிங்கமா இல்லை, வெக்கமா இல்லை. ஸோ இது காங்கிரஸ்காரங்களுக்கு தெரியாதா? விஜயவசந்துக்கு தெரியாதா? விஜயவசந்துக்கு தெரியாதா? துக்ளக்கிதையா? இதெல்லாம் விஜயவசந்துக்கு தெரியாதா? நான் நேயத்தை தான் பேசுகிறேன், உண்மையை தான் பேசுகிறேன். அப்போ காங்கிரஸ் கட்சிக்காரன் விஜய் பலம் நிரூபிக்காதவர், போல்டும் கிடையாது, மோடிக்கிட்ட அடி வாங்கிக்கிட்டு இது என்எஸ் கிருஷ்ணன் தொர்ராஜ் காமெடி மாதிரி அடிப்பியா அப்பம் அவனே சிங்கண்டான்னு கரேஜினி பேசிட்டு இருக்காங்கன்னு தெரியும். ஸோ விஜய்ங்கிறது ஒரு ஆப்ஷனே இல்லை. ஆனால் சோடங்கர் என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த விஜய்க்கு அரெஸ்ட்டுக்கு ராகுலுக்கு அரெஸ்ட்டுக்கு விஜய் ஒரு பதிவு போட்டார்ல, அதை வச்சு சோடங்கர் விஜய்கிட்ட எங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது, எங்கள் பலம் அவ்வளோன்னு பேசிட்டாரு. சட்டமன்றம்னா உங்கள் பலம் 2 to 3% ஓட்டு தான், அதை தாண்டி உங்களுக்கு இல்லை. இப்போ விஜய் வசந்த் சோடங்கர் கருத்து சொந்த கருத்துன்னு அடிச்சிட்டாரு. இது நெத்தியடி பதில் விஜய் வசந்த் பண்ணது. அப்போ இது இவங்க என்ன நினைக்கிறாங்க, காங்கிரஸில் உள்ள எம்பிக்கள்லாம் நம்ம உத்தரப்பிரதேஷ் பீகார் காங்கிரஸ் மாதிரி இல்லை, நமக்கு இங்கே பலம் 4.3 விழுக்காடு தான். அதில் ஜி.கே. வாசன் வேற போயிட்டாரு. விஜய் வசந்துக்கு அப்பா வசந்தகுமார் தவிர யாருக்கும் டெபாசிட் கிடைக்கல. அப்போ எம்பிக்கள்லாம் என்ன நினைக்கிறான், இவருக்கும் தெரியும் 4 விழுக்காடு, மாணிக் தாகூருக்கும் தெரியும்ல, எவரோ தூண்டி விட்டு பேசிட்டு இருக்காப்புல. எம்பிக்கள்லாம் என்ன நினைக்கிறாப்புல, ராகுலால் தான் நம்ம ராகுல் நமக்கு டிக்கெட் தந்தாலும் ஸ்டாலினால் தான் ஜெயிக்கிறோம். 2 தடவை எம்பி ஆகிட்டோம். 17 எம்எல்ஏக்கள் ஸ்டாலினால் ஜெயித்தவங்க இருக்காங்க. ஸோ இந்த 17 எம்எல்ஏக்கள், இந்த எம்பிக்கள் இவரை தவிர, இந்த மாணிக்கம் தாகூரை தவிர யாரும் ஸ்டாலினை விட்டு போகிறதுக்கு தயாரா இல்லை. இந்த இடம் தான் ராகுல் போட்ட தப்பு கணக்கு. அப்போ இப்போ இந்த மாதிரி நரேட்டிவ் செட் பண்ணுறதுக்கான காரணம் என்ன? ஏன்னா ஜோடேகர் பேச்சை கேட்டு சொல்கிறாருன்னா அவருடைய தனிப்பட்ட கருத்துன்னு சொல்லிட்டாங்க. தனிப்பட்ட கருத்துன்னு லோக்கல் எம்பிஏ அடிச்சிட்டார்ல. இந்த அடி விஜய் வசந்த் அடித்த அடி ஜான் ஆரோக்கியசாமிக்கும் ஆதவ அர்ஜுனாவுக்கும் கிடைச்ச அடி. புரியுதா? ஜான் ஆரோக்கியசாமி விஜய் வசந்த் அடித்த அடி. அப்போ நீ சொல்லிப்பாரு, உன்னோட சோனியா காந்தி கிட்டையும் ராகுல் காந்தி கிட்டையும் விஜய் வசந்த் உங்களை எதிர்த்து பேசுகிறான்னு சொல்லித்தான் பாரு, என்ன நடந்துருன்னு பார்த்துருவோம். விஜய் வசந்துக்கு அப்பா வசந்தகுமார் மட்டும்தானே டெபாசிட் எடுத்தாப்புல, சோனியாவையும் ராகுல் காந்தியும் சொல்லி 2024 வேற யார் டெபாசிட் எடுத்தா? வசந்தகுமார் டெபாசிட் எடுத்ததுக்கு சோனியாவுக்கு செல்வாக்கும் உண்டு. அவர் இந்து நாடா, சோனியா கேத்தலிக், அந்த ரெண்டும் சேர்ந்து எடுத்து கலைஞரே சொன்னார். அப்போ அது நம்ம ஆள் 3வது போகிறானா 4வது போகிறானா தெரியாதியா, நம்ம கேண்டிடேட்டு மாவட்ட செயலாளர் வந்தான், என்னத்தையோ சொன்னான், ஒன்றும் நம்ப முடியாது. 2வது வசந்தகுமார் தான் வருவான், இந்து நாடாரு சோனியா கிறிஸ்டின்னு 2வது வந்துருமியா, இது கலைஞரே சொன்னது. அப்போ அந்த இடத்துக்குள்ளே 2வது வந்தது வசந்தகுமாருங்கிறவர் விஜய் வசந்த் அப்பா, அவங்க செல்வாக்கு தான். அப்போ அவங்க சோடங்கரை அடிக்கிறாங்க.
ரொம்ப வருத்தமாக இருக்குல்ல ஜான் ஆரோக்கியசாமி, உங்கள் ராகுல் காந்தி அடி வாங்குறது, எம்பிக்களோ எம்எல்ஏக்களோ திமுக கூட்டணியை விட்டு வெளியேறதுக்கு தயாரில்லை. இவர் மல்லிகார்ஜுன கார்கே திமுக கூட்டணி தான் வேணும்னு சொல்லிட்டாரு. திமுக தான் மீண்டும் ஆட்சிக்கு வரணும்னு இவர் செல்வ பெருந்தகை சட்டமன்றத்திலே பதிவு பண்ணிட்டார் மக்கள் ஆதரவில். சும்மா இங்கே கொஞ்சம் வேறு தரவுகள் இல்லாமல் ரீல் விட்டுக்கிட்டு இருப்பானுங்க. அந்த ரீல் தான் இதுக்கெல்லாம் காரணம். பட் பரபரப்பாக இருக்கும். ரீல் விடுறது யாருன்னு பார்த்தா தெரியும். ரீல் மன்னர்களின் ரீல்கள் ஓடும். நம்ம தரவுகளோட உண்மையை சொல்லணும்னு நினைக்கிறோம். நிச்சயமா இப்போ தாவேக்கா பக்கம் இப்போ யாருமே போகலாம் அந்த கட்சியோட. ஏன்னா அவங்க எதிர்பார்க்குறாங்க இல்லை யாராவது வருவாங்களா வர மாட்டாங்களாங்கிறது. நெய் கிஷோர் கேசாமி ஒரு ட்வீட் போட்டிருக்கான், 234 கேண்டிடேட் இல்லைன்னு. நாம் சொன்னது தான் தம்பி கிஷோர் கேசாமி. இப்போ அவன் வெளி தெளிவாக விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு நிலைமையை தெரிஞ்சுக்கிட்டு அந்த ட்வீட்டை போடுறான். நாம் என்றைக்கோ சொல்லிட்டு இருக்கிறோம், உங்கள்கிட்ட 234 கேண்டிடேட் கிடையாது. தினத்தந்தி சிவந்தி பாலசுப்ரமணியனுக்கு இப்போவும் சொல்கிறேன், விஜய்க்கு பிறந்த நாள் 35 இடத்துல தான் அன்னதானம் வழங்கி ஆட்கள் போட்டாங்க. ஐயா சிவந்தி பாலசுப்ரமணியன் அவர்களே, உங்கள் பத்திரிகையில் 234 தொகுதியிலே அன்னதானம் வழங்கப்பட்டதாட்டு ஒரு பொய் செய்தியை புசி ஆனந்த் சொன்னார். உங்களுக்கு நெட்வொர்க் இருக்குது, எல்லா ஊர்லேயும் நிருபர்கள் இருக்கான். எத்தனை ஊரில் விஜய் பிறந்த நாளுக்கு அன்னதானம் 50,000 ரூபா செலவழிக்கணும் வழங்கணும்னா கொடுத்து வழங்கப்பட்டது. அப்படி செலவழித்த அந்த 35 பேர்களையும் புதுக்கோட்டை பர்வேஷ்னாலும் சரி, அவர் திட்டீனர் அப்புனாலும் சரி, ஈசிஆர் சரவணாலும் சரி, இது போன்ற சோதரர்களை மனசார நான் பாராட்டுறேன், வாழ்த்துறேன். ஆனால் 35 இடத்துக்கு மேலே நடக்கலை. அப்போ உங்ககிட்ட அதிகபட்சம் புசி ஆனந்த் உருவாக்கின கேண்டிடேட்ஸு 50 பேருக்கு மேலே இல்லை. 50 பேருக்கு மேலே புசி ஆனந்த் உருவாக்கின கேண்டிடேட் இல்லை. அடுத்து செங்கோட்டையன் வந்திருக்கிறாரு. அது கிஷோர் கேசாமி செங்கோட்டையன் கொஞ்சம் கேண்டிடேட் கொண்டு வரங்கிறத விட்டுட்டான். எனிவே நம்ம உண்மையை சொல்லிடுவோம். செங்கோட்டையன் வந்திருக்கிறாரு. அவர் அதிமுக ரிபல்ஸ் கொஞ்சம் அவர் கொண்டு வருவார். இந்த லோகேஷ்னு அது கொஞ்சம் ப்ரைஸ் கேட்ச் தான். நீலகிரியில் கேண்டிடேட்டாக நின்று 3வது போனவர் தான் கேண்டிடேட் வராரு. அதிமுக கேண்டிடேட் வராரு. லோகேஷ், ராஜலட்சுமி, ஸ்ரீதர், சுப்பிரமணியம், நசிரியாவா அரவக்குறிச்சியில், செங்கோட்டையன், சத்யபாமா, இப்படி வந்து அதிமுகவுக்குள்ள உள்ள ரிபல்ஸ் முன்னாள் எம்எல்ஏக்கள். அது ஒரு 25 தருமா? இது வேற. நம்ம செங்கோட்டையன் ஜாதி சங்க தலைவர்கள்ட்டெல்லாம் ஜாதி சங்கத்துக்கு டிக்கெட் கொடுக்க முடியாது, ஏதாவது கட்சி ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா அந்த கட்சி சார்பாக உங்களுக்கு டிக்கெட் தரேன்னு அது தேடுறாங்களாம். இப்படி தான் கோகுல மக்கள் கட்சியா நண்பருக்கு டிடிவி தினகரன் கேண்டிடேட் கொடுத்தாரு. லட்சுமணன் தான் தம்பிகிட்ட சொன்னேன், தினகரன் எனக்கு கேண்டிடேட் கிடையாது. அப்போ லட்சுமணன்ட்ட சொன்னேன், அவர் லட்சுமணன் அந்த கேண்டிடேட் வாங்கி கொடுத்தாரு. 234 ஃபில் இன் த பிளாங்க்ஸ், கோடிட்ட இடங்களை நிரப்பணும்ல, அதுதான் சிக்கல். அந்த சிக்கலில் இருக்கிறவ தான் விஜய். இவரை வச்சு கருத்து கணிப்புடைய துக்ளக் இதையா பரிதாப கேஸுங்க. 234 போட முடியாதுன்னு வச்சிடலாம். ஏயா கருத்து கணிப்பு எடுக்கிற? ரங்கராஜ் பாண்டே கருத்து கணிப்பு கோச்சிங்க. அதுவும் கருத்து கணிப்பு எடுத்த இடம் வளமே போட முடியாதுன்னு சொல்லிட்டான். அன்னைக்கு இடம் வளம் கிஷோர் கேசாமியை போட முடியாதுன்னு சொல்லிட்டான். கிஷோர் சாமிகிட்ட பார்த்தாது துக்ளக் இதையா ரங்கராஜ் பாண்டேலாம் பாடம் படிங்கப்பா. இன்னைக்கு தெளிவாக ட்வீட் போட்டிருக்கான். 234 இல்லாமல் 50 தான். இது புசி ஆனந்த் தாவேக்காவின் தந்தை, அவர் ஒரு 50 போட்டுருவார். 35 ஒரு 15 கூட போட்டு 50 கேண்டிடேட் போட்டுருவாப்பில். மற்றபடி ஒருத்தான கேண்டிடேட் போட முடியாது. அது அழகாக சொல்கிறான் கிஷோர் கேசாமி. மக்கள் நீதி மையத்தை விடவும் இது அமமுகவோட மோசமான நிலைமையில் இருக்காப்பில்லையா? இதுதான் உண்மை. 50,000 மனு, வேட்பு மனு. எத்தனை பேர் ரிட்டர்ன் வரலங்கிறாங்களே, என்ன வேட்புமனு வாங்கிட்டு அதான் எப்படி வரும்? 15,000 ரூபா கொடுத்து எவன் கட்டுவான்? நீ தெளிவாக அரசியல் பண்ணணும், குழப்பம் பண்ணக்கூடாது. நீ தெளிவாக விஜயகாந்த் மாதிரி சொல்லியிருக்கணும், நாங்கள் எங்கள் பலத்தை நிரூபிக்க விரும்புகிறோம், பலம் நிரூபிக்கிறதுக்கு முன்னாடி கூட்டணி வைக்க முடியாதுன்னு எங்களுக்கு தெரியும், அதனால 214 தொகுதியில் நாங்கள் போட்டியிடுறோம், ஜாதி கட்சியோட கூட்டணி இல்லை. அப்போ அரசியல் அரங்கத்துக்குள்ளே வளர நினைக்கக்கூடியவன் 214 தொகுதியிலிருந்து உறுதியாக உண்மையாக வருவான். அவன் 5 எடுக்கானோ 10 எடுக்கானோ என்ன எடுக்கானோ எடுக்கட்டு, அதை வச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு தூய்மையான எண்ணத்தோடு வரணும். வரும்போதே வியாபாரம் பண்ணதுக்குலாம் வர 10 கோடி ரூபா ஜான் ஆரோக்கியசாமி கொடுத்து ஒன்று பிராண்டிங் பண்ணோம், மார்க்கெட்டிங் பண்ணோம், இந்த சர்வே கோஷ்டிகளை பிடிச்சி அவனுக்கே தெரியாது. அந்த சர்வே பசங்களுக்கு 214 போட்டிட மாட்டான்னு தெரியாத முட்டா பசங்களும் இவரை சர்வேல வச்சு சர்வே எடுக்கிறது. வார்த்தை அப்படியே போட்டு 214 விஜய் போட்டிட மாட்டாருங்கிறத தெரியாத முட்டா பசங்களும் விஜயை சர்வேல வைக்கிறது. யாராக இருந்தாலும் சரி, அவன் தப்பு பண்ணால் தப்பு தான்,
அல்லது சொல்லு 234 போட்டுருவாருன்னு. முடியாது, நான் சேலஞ்ச் பண்ணதை இன்னைக்கு கிஷோர் கே சாமி எடுத்துட்டான். மற்ற சொல்லி பாரு நீ எவன் சொல்கிறது கரெக்டாக வருன்னு. இந்த ரிசல்ட்டுக்கெல்லாம் போண்டான், 234 போட்டுவிட மாட்டாருங்கிற இந்த இதுக்குள்ளே நிற்கலாம். அப்போ நீ என்ன பண்ணியிருக்கணும், கேப்டன் விஜயகாந்த் மாதிரி துணிச்சலாக வந்து 234 போட்டி விடுவேன், ஜாதி கட்சியோட கூட்டணி இல்லைன்னு சொல்லியிருக்கணும். நீ உன் பாப்புலாரிட்டியை வச்சு வியாபாரம் பண்ணதுக்கு அன்புமணிக்கு பன்னீர் தெளிச்சா, அன்புமணி உனக்கு சந்தனம் பூசினாப்புல. ஜானார்கி சாமிக்கு வேலை தான், பிறந்த நாள் வாழ்த்து, அந்த நாள் வாழ்த்து, இந்த நாள் வாழ்த்துன்னு அன்புமணிக்கும் இவர் விஜய்க்கு ஒரு நட்பை உருவாக்குறது. ஓகே, நல்ல விஷயம்தான். ஆனால் விஜய்கிட்ட என்ன இருக்கு, ஈரமண்ணு ஏற்கட்டி சாம்பலுமா இருக்கு, எங்க நிரூபிச்சிருக்கிறாரு. அதனால அன்புமணி எடப்பாடி கூட போயிட்டாரு. அப்போ அன்புமணி உன்னை மதிக்கல. இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி அன்புமணி அவர்களுக்கு விரிச்சு பார்த்தாங்க அப்படிங்க. அப்போ அந்த ஆட்சியில் பங்கு அதிகார பங்கும் விரிச்சு பார்த்த வலை தானே அதுவும். நீ யாரு, உனக்கு என்ன இருக்கு ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு கொடுக்கறதுக்கு? எடப்பாடி 20 விழுக்காடு வாக்கெடுத்த ஒரு மக்களவையில், சீமான் 8.22 விழுக்காடு வாக்கெடுத்த ஒரு மக்களவையில். நீ யாரு? நீ லெட்டர் பேடாக இருந்துட்டு சிஏ எதிர்ப்புனி போனவன்ல. நீ மக்களவையில் நின்று ஒரு கணிசமான வாக்கு வலிமை எடுத்திருந்தா அதுக்கு வேல்யூ இருக்கும். இது எவன் ஏமாறுவான்? ஊடகத்தில் முட்டா பசங்க ஏமாறுவானுங்க. பிளேயர்ஸு பல நிரூபித்த பிளேயர் எவனாவது ஏமாறுவானா? எவனையும் ஏமாற மாட்டான். இது தெரியலையே உங்களுக்கு? புரியுதா உனக்கு? இப்போ ஊடகத்தில் இருப்பான், அவன் சிந்திக்க மாட்டான், என்ன தேவை எழுதிட்டு இருப்பான். கருத்து கணிப்புன்னு என்ன தேவை ஒரு ஃப்ராடை சொன்னால் போடுவான். இந்த கருத்து கணிப்பு கோஷ்டிகளுக்கு மீண்டும் சேலஞ்ச் பண்ணுறேன். 234 போட முடியாதனால ஏன் கருத்து கணிப்பில் வைக்கிற? உனக்கு வெக்கமாக இல்லை? அல்லது முடியும் போடுவான்னு சொல்லு, நான் சொல்கிறது கரெக்டாக அவன் சொல்கிறது கரெக்டாக 15 நாள்லேயே தெரிஞ்சு போகும். இல்லை, 234 தொகுதிக்கு வேட்பாளர் போட முடியாத காரணம் என்ன நீங்கள் பார்க்குறீங்க? எவ்வளோ பெரிய பிம்பம் இருக்குது, விஜய் மாஸ் லீடர் அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு கிரியேட் பண்ணிட்டு வராங்களா? இப்போ அதில் போய் கோட்டை விடும். அதில் தான் கோட்டை. இப்போ கிஷோர் கே சாமியை அபிமானம் இருக்குங்கிற ஒத்துக்கிட்டான், நானும் ஒத்துக்கிறேன், அது நான் மறுக்க வரல. நீ ஆரம்பத்திலே 234 போடுவோன்னு சொல்லியிருக்கணும். எடப்பாடி 80 சீட்டு தராரு, எடப்பாடி 60 சீட்டு தராரு. அப்போ இவனுக்கு என்ன கனவு வருது? அதிமுக பிஜேபி அணி அவங்க எல்லாமே ஒரு நல்ல வாக்கு பலம் இருக்குது, நமக்குன்னு சொந்த செல்வாக்கு இங்கே இருக்குது, நமக்கு ஓட்டு போடுறதுக்கு நம்ம அன்னதானம் போட்டிருக்கோம், இவ்வளோ பேர் போட்டுருவான். கூடவே தாவேக்காவும் சேர்ந்தா இது 200 சீட்டு யார் சொல்லுவா? இவர் சுமன் ஸ்ரீராமன். 200 சீட்டு யார் சொல்லுவா? ரங்கராஜ் பாண்டே. அப்போ இந்த கட்சிக்காரெல்லாம் என்ன நினச்சான்னா, தாவேக்கா பலம் நிரூபிக்காத தாவேக்காவுக்கு எக்கச்சக்க சீட்டு அள்ளி தந்துடுவாங்க, அதில் நமக்கு ஒரு சீட்டு கிடச்சிட்டுன்னா எம்எல்ஏ ஆயிடலான்னு இன்வெஸ்ட் பண்ணான். அது கொஞ்சம் பேர் இன்வெஸ்ட் பண்ண. வியாபார அரசியல் தானே, ஜனநாயக படம் ஓடுறதுக்குள்ள வியாபாரத்துக்குள்ள பிசினஸ் எக்ஸ்பென்சஸ் தானே. அதுதான் இந்த கருத்து கணிப்பு வெளியிட்டதுமா வியாபாரம், அந்த பிசினஸ் எக்ஸ்பென்சஸ் தானே இந்த இது. அப்போ வியாபாரத்துக்கு வரக்கூடியவன் விஜய் கூட்டணி நிற்கல, தனிச்சு நிற்கிறாருன்னா அவன் எப்படி பணத்தை கொண்டு வியாபாரத்தில் முதலீடு பண்ணுவான்? அப்போ நான் சொன்னதை கேட்டிருக்கணும். சகாதேவ மாதிரி சொன்னேன், 39 போடுவது எளிது, 234 கஷ்டம்னு. 39 யார் போட்டா? கமல்ஹாசன் போட்டாப்புல, தினகரன் போட்டாப்புல. அதுவும் தினகரன் 39 போட்டிருக்கலாம், அந்த ஒரு முஸ்லீம் கட்சிக்கு கொடுத்துருக்காண்டான். ஓகே, 38 போட்டுட்டாப்புல. அவங்களே 234 போட முடிஞ்சுதா? அது தினகரன் கொஞ்சம் போட்டு பின்வாங்கினாருலாம் சொல்கிறாங்க. அது கோயில்பேட்டில் ஜெயிக்கணும்னா பிரேமலதா அம்மையார் சப்போர்ட்டு வேணும்லாம் சொன்னாப்புல, அதுக்காக தான் என்னாப்புல. எனிவே அவரால் போட முடியலை. இது கமல்ஹாசன் 39 போட்டவர் 214க்கு பெரிய காமெடி ஆயிட்டு. சரத்குமாருக்கு 40 கொடுக்க, அவர் திருப்பி கொடுக்க, இதே காமெடி தான் விஜய்க்கும் இருக்கு. அப்போ நான் சொல்றது உண்மைன்னா துக்ளக் இதயா கருத்து கணிப்பாளர், ரங்கராஜ் பாண்டே கருத்து கணிப்பாளர், கிஷோர் கே சாமி புரிஞ்சுக்கிட்டாரு, அவரும் கருத்து கணிச்சாரு. ஆனஸ்டி கிஷோர் கே சாமிகிட்ட இருந்து பாடம் படிங்கப்பா, ரங்கராஜ் பாண்டேயும் துக்ளக் இதயாவும். 214 போட முடியாதுன்னு வச்செல்லாம் அசிங்கமாக கருத்து கணிப்பிட்டு இருக்கீங்களா? வெக்கமா இல்லை உங்களுக்கு? அப்படியே மாறுறாங்களே, நான் ஒன்று போட்டுட்டு மாட்டிக்கிட்டேன்னு தெரிஞ்சா அடுத்த ஒன்று. அது அவங்களுக்கும் கிரெடிபிலிட்டி இருக்குது, நண்பர்கள் தான். பட் சில அடிக்க வேண்டிய இடத்துல அடித்தாதான் நம்ம நிற்க முடியும். அதனால் அடித்து தான் தீரணும், அந்த இடத்துக்குள்ளே இறக்கம் பார்க்கக்கூடாது. நம்ம கரெக்டாக இருக்கோம் நம்புகிறோம்னா அந்த இடத்துல எகிரி பிடிச்சி அடித்து தள்ளிடணும். தனிப்பட்ட விருப்போ எதுவும் இல்லை, பாசம் தான் எல்லாரும் மேலேயும். இந்த அரசியலுங்கிறது முழுக்க வியாபார அரசியல். அப்போ 234க்குள்ளே ஒரு சட்டமன்ற தொகுதியில் இன்வெஸ்ட் பண்ணவன் 29ல் என்ன ஆவான்? 29ல் என்ன ஆவான்? 39க்குள்ளே ஒரு பார்லிமெண்ட் எலெக்ஷனில் இன்வெஸ்ட் பண்ணவன், வியாபாரத்துக்கு அதை விட்டவன் 26ல் அவன் எடுத்த ஓட்டுக்கு ஒரு அசம்பிளி சீட்டு வாங்கிடலாம், விஜய் கூட வாங்கிடலாம், ஓட்டு எடுத்தோன்னு இன்னொரு கட்சியில் சேர்ந்தாவது வாங்கிடலாம். நீங்கள் 26ல் இன்வெஸ்ட் பண்ணி 29ல் மூழ்கிடுவானே, விஜயால் மக்களவையில் நிற்க முடியாத.
மக்களை ஒன்றா அவங்க ராகுல் காந்திக்கு பயந்து படுத்தே விட்டானையான்னு லெட்டர் பேடெல்லாம் இருந்தாங்க, கவுந்தடிச்சு படுத்துட்டுலாம் கிடந்தாங்க. சிஏஏ எதிர்ப்புன்னு ஒரு ராகுல் காந்திக்கு சப்போர்ட் பண்ணிட்டு போனாப்புலன்னா 29 மக்களில் எப்படி நிற்பார் விஜய்? இவங்க எப்படி தாக்கு பிடிச்சி போவாங்க? 29 மக்களில் தாக்கு பிடிச்சாதான் 31 அசம்பிளிக்குள்ளே வர முடியும். அப்போ விஜயகாந்த மாதிரி பலத்தை நிரூபித்து அறுவடை பண்ணக்குள்ள சான்ஸ் விஜய்க்கு இல்லை. இல்லையா? அவர் நிக்கலையா? அதை பண்ணலையா? பண்ணலை. இருந்து விஜயகாந்தோட பாப்புலாரிட்டி இருந்து. ஆனால் விஜயகாந்துக்குள்ள லீடர்ஷிப் குவாலிட்டியும் கிடையாது. விஜயகாந்துக்கு லீடர்ஷிப் குவாலிட்டி கிடையாது. அவர் போல்டு, மதுரை வீரண்டா, மங்கம்மா பேரண்டா, அடினா அடினா அடிக்கிறதுக்கும், வெட்டுனா வெட்டுறதுக்கும், குத்துனா குத்துறதுக்கும், உனக்கு ஆள் இருக்கும்போது எனக்கு ஏன்டா ஆள் இருக்கக்கூடாதுன்னு கேட்டவர். நீ திருடன், பட்டப்பகலில் வந்து படப்பட்டியை ஒன்றால் எடுக்க முடியல, இருட்டில் வந்து திருடிட்டு போனேன் அப்படின்னு ரஜினிகாந்த் தோற்று போன இடத்துல விருத்தாச்சலத்தில் சிங்கத்தாதன் குகைக்குள்ளே சந்திச்சார். அவர் போல்டு. நீ வந்து ஜனநாயகத்தில் அடியை வாங்கிக்கிட்டு கதற முடியாமல் கரேஜ்னு பேசினா சிரிக்க மாட்டான். எழுதி தான் ஒருத்தன் கொடுக்கான். நம்ம தான் ஜனநாயகத்தில் அடி வாங்கிக்கிட்டு பேச முடியாமல் இருப்போம். இந்த வார்த்தையை பேசக்கூடாதுங்கிற ஒரு அடிப்படை அறிவு கூட விஜய்க்கு இல்லையே. அப்போ எதுவுமே சொந்த புத்தி கிடையாதா? என்னன்னா 234ங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். இப்போ சீமான் போட்டுட்டாருன்னா அவர் தேடுறாரு, முழு நேர அரசியல்வாதி. விஜய் மாதிரி பார்ட் டைம் பொலிட்டிஷியன் இல்லை, டிடிவி மாதிரி பார்ட் டைம் பொலிட்டிஷியன் இல்லை, இவர் கமல்ஹாசன் மாதிரி பார்ட் டைம் பொலிட்டிஷியன் இல்லை. நான் பார்ட் டைம் பொலிட்டிஷியன் சொன்னதுக்கு அர்த்தம் இருக்குது, தலைவர்களுக்கு அர்த்தம் இருக்கலாம். ஏன் சொன்னி விமர்சனம் வச்சாங்கன்னா பதில் சொல்லக்கு நான் தயாராக இருக்கிறேன். அப்போ அவர் விக்கிரவாண்டியில் நிற்கிறாரு, ஈரோடு கிழக்கில் நிற்கிறாரு. நீ விக்கிரவாண்டியிலையும் ஈரோடு கிழக்குலையும் களத்தை விட்டு ஓடிடுறியே. அப்போ நீ விக்கிரவாண்டியில் போலரைசேஷனுக்கு இடையில் நிற்காமல் போகும்போது இனிமே நீ எதிர்பார்த்த அன்புமணி எடப்பாடி கூட போயிட்டாப்புல. 10.5 எடப்பாடி, அன்புமணி, சிபி சண்முகம், கேபி முனுசாமி, அன்பழகன், வீரமணி, துரக்கணு குடும்பத்தார், சொரத்தூர் ராஜேந்திரன், அருள்மொழித்தேவன், திருத்தணி ஹரி, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. அது வந்து ஒரு வன்னியர் அணியாக இருக்கும். எதிரில் நான் வன்னியரில் கன்சால்டேட் பண்ணதுக்கு திருமாவளவன், காங்கிரஸ், போதாத குறைக்கு பிரேமலதா அம்மையாருக்கு, விஜய பிரபாகரனுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து அவங்க தேமுதிகவும் கொண்டு வந்துட்டாங்க. அப்போ என்ன நடக்கும்? விக்கிரவாண்டியில் நடந்த அதே போலரைசேஷன் தான் நடக்கும். நீ போலரைசேஷனுக்கு கண்டு களத்தை விட்டு ஓடின பார்ட் டைம் பொலிட்டிஷியன் எப்படி என்னமோ போலரைசேஷனுக்குள்ளே 70 தொகுதிக்குள்ளே நின்றுக்கிடுவேன். எப்பா கருத்து கணிப்பு கும்பல்களே, போலரைசேஷன் தான்ப்பா நடக்கும். நீ என்ன கருத்து கணிப்பு பண்ணிட்டு தர்ற? வெட்டியான கருத்து கணிப்பு, போக்கத்தை கருத்து கணிப்பு. ஏதோ உனக்கு பிஸ்னஸ் நடக்கு, பண்ணிக்க. வாழ்க 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 வளமுடன். நிச்சயமா சார். அப்போ இந்த போகிற போக்கே போனால் இந்த தேர்தலுக்கு அப்புறம் அந்த கட்சி நீங்கள் சொன்ன மாதிரி பார்லிமெண்ட் எலெக்ஷன் இருக்குது, அடுத்து எல்லாத்துக்கும் திரு விஜய் அவர்கள் சந்திச்சு தான் ஆகணும் அப்படிங்கிற பட்சத்தில் இது வந்து ஒரு நீர்க்குமிழி மாதிரி, ஒரு சீரியஸ்னஸ் இல்லாத ஒரு ஜனநாயகம் படத்தை சூப்பர் ஹிட் ஆக்கணும், நான் தான் சூப்பர் ஸ்டார், ரஜினி இல்லை சூப்பர் ஸ்டார்னு நிரூபிக்கணுங்கிற திட்டத்தோட பல கோடிகளை கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி. அதில் உண்மையிலேயே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான், இயற்கை ஆர்கானிக்கான சூப்பர் ஸ்டார். நீ இல்லை, ரஜினிக்கு அடுத்து உனக்கு ஒரு ரேஞ்சை கொண்டு வந்துட்ட. அதுக்கு பல அரசியல் பண்ணி, மோடி எதிர்ப்புன்னு மெர்சலில் பண்ணி, அது ஒரு ஜம்பாகி மார்க்கெட்டிங் பண்ணி, பலருக்கு பணத்தை கொடுத்து எழுதி நீ செயற்கையாக உன்னை கொண்டு வந்துட்ட. ஓகே, அதை நாங்கள் மறுக்கலை. கடைசியாக நீ என்ன நினச்ச? இது கடைசி படம்னு சொன்னால் இந்த படத்துக்கு வந்து வசூல் கூடும். இது அரசியல் படமானு சொன்னால் அரசியல் ரீதியாக பப்ளிசிட்டி கூடும். தினத்தந்தியெல்லாம் எத்தனை கட்டிங் கொடுத்துருக்கான், அதெல்லாம் படத்துக்கு வசூலாக வரும்னு நினச்சான். ஆனால் நீ பண்ணின தப்பு என்ன? சர்வ வல்லமை பொருந்திய ஒருத்தன், இழக்கிறதுக்கு எதுவும் இல்லாத ஒருத்தன், அவன்கிட்ட கொஞ்சம் விளையாடக்கூடாதுன்னு சொன்னா இல்லையா? எத்தனை முறை சொல்லியிருக்கோம். அப்போ கூட ஐடியோட விடுறோம், ஈடியில் சார்ந்தவர்களை நாங்கள் இழுக்க விரும்பலைங்கிற கருத்துக்களெல்லாம் நம்ம அதெல்லாம் தேவையில்லை, எதுவும் ஒரு தர்ம நியாயம் வேணுங்கிற அடிப்படையில் நம்ம அதுக்குள்ளே போகலை. நம்ம ஐடியில் அடிக்கும்போது இதை தான் சொன்னோம். உன்னை கிரிமினல் மாதிரி கூட்டிகிட்டு வரும்போது இதை தான் சொன்னோம். பட் ரசிகர்கள் மத்தியில் உன்னை சிம்பதி குடித்து ஆட்களை திரட்டி இதெல்லாம் உனக்கு மாசு இருக்க மாதிரி காட்டிக்கிட்டேன். ஓகே, ரசிகர்கள் சிம்பதி கூட தான் செய்யுது. இப்போவும் ஜனநாயகம் அடிபட்டதுக்கு உன் ரசிகம் அவன் மேலே பாசமாக தான் இருப்பான். தலைவர் படம் பாதிக்கப்பட்டுட்டு. அப்போ நீ நிறைவாகும் வரை மறைவாக இரு. நீ வந்து மக்களவையிலே கேண்டிடேட் போட்டு அதில் ராகுல் காந்திக்கு ஒரு 5-6 சீட்டு அடிபட்டு ஜனநாயகத்தை ரிலீஸ் பண்ணியிருப்பான்னா மோடி சந்தோஷப்பட்டிருப்பார். சரி, ஒவ்வொரு கிறிஸ்தவர் ராகுல் காந்திக்கு உள்ளக்கூடிய கிறிஸ்டின்ஸ் ஓட்டை இவரும் பிரிக்காருன்னா ஓகே, இவர் வந்து பாராட்டலான்னு. நீ இப்போ ஃபோல்ஸ் ஆகி நாளைக்கு ராகுல் கூட போய் நின்று மோடிக்கு எதிராக வர்றதுனால அடித்து தகர்த்துட்டாரு. இது சகாதேவ மாதிரி சொல்கிறேன். நான் சொன்னது எதுவுமே தப்பல்ல. ஜோசப் விஜய் ப்ரோ 234 போடுங்கன்னு, 39 போடுங்கன்னு சொன்னேன். கூட்டணி பேசாதீங்கன்னு சொன்னேன். விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கில் நிற்கணும்னு சொன்னேன். எல்லாமே நான் பண்ணதை கேட்காம தப்பு பண்ணிக்கிட்டு மாட்டிக்கிட்டு விழிக்கிறீங்க.
இப்பவும் சொல்கிறேன், உங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து இருக்குது. நீங்கள் சர்வ வல்லமை ஒருத்தவனை ஜஸ்ட் லைக் தட் தமிழ்நாடு முதல்வர் மு.க. ஸ்டாலின் மாதிரி உங்களை கை வச்சா கிறிஸ்டின் ஓட்டு போயிருமோ, உங்களை கை வச்சா அருந்ததியர் ஓட்டு போயிருமோன்னு நினச்சி உங்களை இந்தாப்போ பிஸ்கட் சாப்பிடுப்போ, ஐஸ்கிரீம் சாப்பிடுப்போ, குச்சி மிட்டாய் சாப்பிடுப்போன்னு உங்களை கெஞ்சி விளையாடக்கூடிய ஒரு ஆளுன்னு நீங்கள் மோடியை தப்பு கணக்கு போட்டுட்டீங்க. இன்னும் நான் சொல்கிறத புரிஞ்சுக்கிட்டு சில விஷயங்களை எடுக்கலைன்னா இன்னும் உங்களுக்கு மிகப்பெரிய சிரமங்கள் 2029 வரை இருக்குது. இது சகாதேவ மாதிரி மீண்டும் சொல்கிறேன், உங்கள் கோலத்தனம் வெளிப்பட்டுட்டு, உங்களுக்கு பலம் இல்லைங்கிறது வெளிப்பட்டுட்டு, உங்கள் பேராசையும் வெளிப்பட்டுட்டு, பட் நீங்கள் சரியான முடிவெடுக்கலைன்னா இன்னும் உங்களுக்கு பாதிப்புகள் எக்கச்சக்கமாக இருக்கும். நிச்சயமா சார், தங்கள் கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி. நன்றி.